ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கோழி ஈரல் கல்லீரல் வச்சு ஒரு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஈரலும் கல்லீரலும் எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, சோம்பு, கரம் மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனையெல்லாம் போனதும் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க கல்லீரலை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதை ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈரலை சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ கல்லீரலை ஆட் பண்ணிட்டேன். இதை ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இடையில கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி விடும், கொஞ்சம் சுருங்கி வரும், அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி விடுது, கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கு. இப்போ அது ஓரளவு குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம ஈரலையும் ஆட் பண்ணிவிட்டு 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இந்த லிவரோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். திரும்பவும் நல்லா தண்ணி விடும், இடையில கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு, கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இப்போ இது கூடவே நம்ம ஒரு தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 2 மினிட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து குக் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா சாஃப்டாக இதோட சேர்ந்து குக் ஆகிடும். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போ நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா பொருட்களாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு 1 நிமிஷம் இதை மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்ததும் இதில் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை சிம்முலேயே அப்படியே வச்சிடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அதனால் ஒரு 5 நிமிஷம் சிம்முலேயே வச்சு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, ஓரளவுக்கு நல்லா திக்காகவும் ஆகிருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ டேஸ்டியான கோழி ஈரல் கல்லீரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாதம், இட்லி, தோசை, ரச சாதம் இது கூட சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.